நேற்று மாலை தலைநகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை கைது செய்திருக்கும் நடவடிக்கையில் எந்த ஒரு வரம்பு மீறலும் இல்லை என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் கைது செய்யப்பட்டிருக்கும் மலேசியர்கள் பாதுகாப்பாக மலேசியா திரும்ப வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அனைத்து மலேசியர்களுக்கும் இருப்பதாகவும், இதனால் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடுவதில் பயன் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் ஒன்று கூடவும் போராட்டம் நடத்தவும் உரிமை உள்ளது. ஆனால் அப்படியான போராட்டம் பொது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகவோ ஒழுங்கற்ற முறையிலோ இருக்கக்கூடாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வரம்புகளை மீறி செயல்படும் ஒரு சிலரை காவல்துறை கைது செய்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபடுகிறவர்கள் பொது ஒழுங்கை மீறாமல் இருக்க வேண்டும். பாதுகாப்பு பணிகளில் உள்ள காவல்துறையினர் போராட்டக்காரர்களுக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு வழங்குவது போல போராட்டக்காரர்கள் பொது அமைதியை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்று டதஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.